வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேர்தலில் வெற்றி அடைய வேண்டும், அவ்வளோதான் ஒரு இலக்கு. எப்படியெல்லாம் பல்ட்டி அடிக்க வேண்டும், எப்படியெல்லாம் மாற்றி பேச வேண்டும், பிதற்றலாக பேச வேண்டும், மதவாதமாக பேச வேண்டும், பேசிவிட்டு நான் பேசவில்லை என்று திரும்பவும் பொய் கூற வேண்டும் என்பதெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் மோடியும் சேர்ந்து விட்டார் என்பது ரொம்ப கேவலமான ஒரு பகிரங்கமான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத. இத்தனைக்கு இந்திய பிரதமர், அதாவது அந்த காலத்துல ஜெயலலிதா அம்மையார் கூட தன்னுடைய கையெழுத்தை போட்டு விட்டு இது என்னுடைய கையெழுத்து இல்லை என்று சொன்னவர். அது ஒரு காலம். அப்போ நீதிபதியே திட்டினாங்க, என்னம்மா அது நீ போட்ட கையெழுத்து நீயே இல்லை அப்படின்னா. ஒரு முதலமைச்சரே இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் மக்கள் எவ்வாறு இருப்பார்கள் அப்படின்னு அன்னைக்கே பயங்கரமான ஒரு கண்டனத்தை உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. அதே போல இன்னைக்கு பேசின பேச்சையெல்லாம் பேசி விட்டு அதை நான் பேசவில்லை என்று இன்னைக்கு உள்டா மறுத்து பேசுகின்றார். இஸ்லாமியர்கள் நான் எங்கு தாக்கி பேசினேன், இஸ்லாமியர்கள் நான் எங்கு வேறு விதமாக பேசவில்லை. இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் நான் பிரித்து பார்த்தால் நான் அரசியல்வாதி என்பதற்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு பேச்சை இன்னைக்கு மோடி பேசியிருக்கார். பொது வாழ்க்கைக்கு நான் தகுதி இல்லாதவன். முதலெல்லாம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பேச்சுக்கார். ஊடுருவக்காரர்கள், இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள், பயங்கரமான ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு. அதையெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு என்ன பண்றாரு, இந்துக்கள் வேறு இஸ்லாமியர்கள் வேறு என்று நான் பிரித்து பார்த்தா நான் பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு முந்தான ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காங்க. இவருடைய பேச்சுக்கள் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த 10 வருட ஆட்சி காலம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா. 10 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற 10 வருஷத்துக்கு பின்னால மக்கள் தூக்கி எறியப்பட்ட பிறகுதான் 11ஆவது வருஷம் வேறு ஆட்சி வரக்கூடிய சமயத்துல இந்த 10 வருஷமா அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற அப்பதான் தெரியும். ஆமா, ஆட்சியில் இருக்கும்போது எல்லாமே மறைமுகமாகவே போய்கொண்டிருக்கும். ஆட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்ட பிறகு கட்டாயமாக அவர்கள் என்னென்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட ஊழலில் ஈடுபட்டார்கள், இப்படிப்பட்ட பிதற்றலான பேச்சில் எந்த அளவுக்கு பேசினார்கள் இப்பவே தெரியுதுல்ல. ஏப்ரல் 21ஆம் தேதி ராஜஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம். அதுல ஓப்பனாவே சொல்றாங்க, இந்த நாட்டினுடைய சொத்துக்களை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாருக்கு என்ன காரணம்? இஸ்லாமியர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள், இந்துக்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார்கள் போட்ட அப்பட்டமாவே சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் உரிமை அவர்கள் கொடுப்பார்கள். 2006 மன்மோகன் சிங் பேசிய பேச்சை கோடிட்டு காட்டி தேவையற்ற முறையில ஒரு சர்ச்சையை உருவாக்கினார். ஏப்ரல் 21 ராஜஸ்தான்ல அந்த ஒரு பேச்சின் வெளிப்பாடு. அந்த நேரத்தில் தான் சொன்னார், அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்களுக்கும் மற்றபடி ஊடுருவல்காரர்களுக்கும் இந்துக்களின் சொத்துக்களை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பிரித்து கொடுத்து விடுவார்கள் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நான் அவர் சொல்லவே கிடையாது, நான் அப்படி சொல்லவே கிடையாது. ஊடுருவல்காரர்களையும் அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்களும், ஏன் தலித் மக்கள் குழந்தை பெறவில்லையா, தாழ்த்தப்பட்ட மக்கள் குழந்தை பெறவில்லையா அப்படிங்கிற மாதிரி என்னை உள்டா அடிச்சுட்டு அப்படியே பேசினாலும் கூட தலித் மக்களையும் பழங்குடியின மக்களையும் மற்றபடி தாழ்த்தப்பட்ட மக்கள் அவ்வாறு பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒரு பிரதமர் என்ற முறையில் அவ்வாறு கீழ்த்தரமாக பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கிறதா? இஸ்லாமியர்கள் பேசவில்லை, விட்டுருங்க. சிறுபான்மை மக்களை அவர் பேசவில்லை. இந்துக்களையும் முஸ்லீம் நான் பிரித்து பார்த்தா நான் பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாதவன். இன்னைக்கு அந்த பல்ட்டி அடிச்சுட்டாரு. அப்புறம் தலித் மக்களையும் பழங்குடிய மக்களையும் பேசலாமா? அது மிக ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா? அதையெல்லாம் விட
ஏப்ரல் 24 மத்திய பிரதேசத்துல ஒரு பேச்சு பேசுறார். கர்நாடக மாநிலம், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சட்ட விரோதமாக இட ஒதுக்கீடை கொடுத்திருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஓபிசியில் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறார். அது இஸ்லாமியர்களுக்கு விரோதமான ஒரு பேச்சு தானே. எத்தனையோ பேச்சுக்கள் இருந்தாலுமே கூட இஸ்லாமியர்களை பேசிவிட்டு இன்னைக்கு இஸ்லாமியர்களும் இந்துக்களை நான் பிரித்து பார்க்கவில்லை, பிரித்து பார்த்தால் நான் பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு பெல்ட் அடிச்சு பேசுறாரு. அதே நேரத்துல ஏப்ரல் 30 தெலுங்கானாவில் பேசியிருக்கார். நான் உயிரோடு இருக்கும் வரை ஓபிசி எஸ்டி எஸ்சியில முஸ்லிம்களை சேர்க்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்றார். அப்ப இது இஸ்லாமியர்களுக்கு விரோதமான பேச்சு இல்லையா? அதாவது 1962 முஸ்லிம்களுடைய பொருளாதார நிலையை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சில பிரிவுகள் ஓபிசி சேர்க்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை அன்னைக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அதன் அடிப்படையில 1994 தேவகவுடா அன்னைக்கு ஆட்சியரக சமயத்துல அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளையும் ஓபிசி சேர்க்க வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு சேர்த்தார். இதையெல்லாம் விட சத்தீஸ்கர்லையும் ஊபியிலையும் இஸ்லாமியரை பற்றி வெறுப்பு பிரச்சாரம் ஏகப்பட்டது பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்தில் மே 7 மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விளையாட்டில் சிறுபான்மையினர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு தான் அவர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்ப இது யார் பேசுறது? மோடி பேசுறதானே? அப்ப இஸ்லாமியர்களுக்கு விரோதமான பேச்சு தானே. இதையெல்லாம் பேசிவிட்டு இந்துக்களையும் முஸ்லிம்களை நான் பிரித்து பார்த்தால் நான் பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாதவன். பிரிச்சு பார்த்ததுனால நான் அந்த மாதிரி பேசுறீங்க. பிரித்து பார்க்காமல் இருந்தால் என்ன? அதே நேரத்தில் தேர்தல் அறிக்கையிலேயே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கூட காங்கிரஸை சுட்டி காட்டினார். சிறுபான்மை மக்களுக்கு அவர் ஆதரவாகவே தன்னுடைய அறிக்கை, தேர்தல் அறிக்கை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் கிரிக்கெட்டில் சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரியும் மிக கேவலமான ஒரு சூழலான ஒரு பேச்சு. இதையெல்லாம் விட எப்படியாவது பாஜக 400 சீட்டு கட்டாயமா வந்தே ஆகணும். இல்லாவிட்டால் பாபர் மசூதிக்கு காங்கிரஸ் பாபரி லேக் அப்படின்னு பூட்டு போட்டுருவாங்களாம். அப்ப இது எப்படி? இதுவும் இஸ்லாமியர்கள் விரோதமான ஒரு பேச்சு தானே. என்ன அதெல்லாம் விட இன்னொரு விஷயம், காங்கிரஸ் ஓட் ஜிகாத் அப்படின்னு அறிவிச்சு பாரதிய ஜனதாவுக்கு ஆப்போசிட்டாக ஓட்டை சேகரித்து கொண்டிருக்கிறார். அது என்ன ஓட் ஜிகாத்? இதுக்கு முதல்ல லவ் ஜிகாத் அப்படின்னாங்க, மற்ற என்னென்னமோ ஜிகாத்துங்கிற பேரை சொன்னாங்க. இப்போ ஓட் ஜிகாத்துன்னு காங்கிரஸ் அறிவிச்சாங்களாம். அதன் அடிப்படையில பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக வாக்களிக்க வேண்டும் சொல்லி போட்டு, அது எல்லா கட்சியும் செய்யக்கூடிய விஷயம்தான். எங்களுக்கு வாக்களிங்க, பிறருக்கு வாக்களிக்க சொல்லிக்கிறது எல்லா கட்சியும் நிலைப்பாடில் வெளிப்பாடு. அதுல ஓட் ஜிகாத் அப்படிங்கிற வார்த்தை காங்கிரஸ் எந்த இடத்துல பயன்படுத்தியது? எந்த இடத்தையுமே பயன்படுத்தவே இல்லையா? இதையெல்லாம் இணையதளத்துல பதிவிட்டு பிறகு தேர்தல் ஆணையம் அதற்கு மிகப்பெரிய சரியான சாட்டையடை கொடுத்து அந்த வீடியோவில் ஆதாரத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல இந்துக்களிலிருந்து இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்கள் இந்துக்களையும் பிரித்து பார்த்து அவர்கள் இன்னைக்கு ஊடுருவுக்காரர்கள் சொல்லி போட்டு தனிப்பட்ட முறையில் இஸ்லாமியர்கள் மட்டும் பிரித்து பார்த்து அவர்களை மட்டும் தனிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாஜக இருக்கு. அப்படி இருந்துமே கூட, எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிய பின்னுமே கூட இஸ்லாமியர்கள் வெறுப்பு பிரச்சாரம் எத்தனை அடிக்கிட்டே போலாம். அது தனி வீடியோ, அது வரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம். இந்த 10 வருட காலத்துல குஜராத் கலவரத்திலிருந்து, கோத்ரா ரயில் நிலையத்திலிருந்து, பில்கிஸ் பானு வகையிலிருந்து, ஏன் பில்கிஸ் பானு வகையில உச்ச நீதிமன்றம் கூட்டலையா ஃப்ராட் அப்படின்னு சொல்லலையா? அப்புறம் அது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் தானே. அன்னைக்கு இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிச்சு பார்த்ததுனாலதானே அந்த செயல்பாடே வருது. உச்ச நீதிமன்றத்துக்கே பல ஆதாரங்கள் நீங்க மறைத்து விட்டீர்கள், இவ்வாறு ஃப்ராட்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ராடுங்கிற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் இந்திய வரலாற்றுல எந்த ஒரு கட்சிக்கும் உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தவே இல்லையே. இது ஒண்ணு போதுமே. நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனையோ எதிர்ப்பு பிரச்சாரங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான பிரச்சாரங்கள், இஸ்லாமிய விருப்பு பிரச்சாரங்கள், அதையெல்லாம் விடுங்க. பில்கிஸ் பானு வகையில என்ன நடந்தது? இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஏகப்பட்ட
ஒரு விஷயங்கள். இஸ்லாமியர்கள் கறி திங்கக்கூடாது, மாடை அறுக்கக்கூடாது. ஹரியானாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே இஸ்லாமியர்கள் வெறுப்பாகவே செய்துவிட்டு இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்களும் முஸ்லீம்களை, இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் நான் பிரித்து பார்த்தேன் என்றால் பொது வாழ்விற்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொன்னா இவர் தன்னைத்தானே சுட்டி காட்டிக் கொள்ளுகின்றார். நம்ம பகிரங்கமா சொல்லக்கூடிய விஷயம். தனக்குத்தானே சொல்லிக்கிட்டார், முடிஞ்சு போச்சு. மக்களுக்கு தெரியல எந்த அளவுக்கு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம். இன்னைக்கு வந்து நல்லா இருந்த கூட கெட்டு நாசம் விட்டு போனாங்க. இஸ்லாமியரோடு ஒன்றி வாழ்ந்த இந்து மக்கள், இந்து நண்பர்கள் எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு வந்து தேவையற்ற முதலில் மத பிரச்சாரங்களை ஊண்டியது இந்த RSS கும்பல் தானே. RSS கும்பல் தானே. அதையெல்லாம் விட்டு போட்டு எப்படியெல்லாம் ஒரு மறைத்து பேசி, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நாங்கள் இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசுறோம். எங்க பேசுறோம்? ஊடுருவல்காரர்களையும் அதிகமாக பிள்ளை பெறக்கூடியவர்களையும், அதில் குறிப்பாக தலித் மக்களையும் அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களையும் அவங்கள மட்டும் பேசலாமா? சிறுபான்மை மக்களை பேசவில்லை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை பேசவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ரைட், ஓகே. தலித் மக்களை அவ்வாறு பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு என்ன உரிமை இருக்கு? அவர் ஒரு பிரதமராக இருக்கட்டுமே, என்ன உரிமை இருக்கு? ஒரு குறிப்பிட்ட இனத்தை தாழ்த்தி பேசக்கூடிய அளவுக்கு என்ன உரிமை இருக்கு? பிரதமர்னா தாழ்த்தி பேசி விடலாமா? சிறுபான்மை மக்களை பேசவில்லை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை பேசவில்லை, விட்டுருங்க. ரைட், ஓகே. தலித் மக்களை பேசலாமா? பழங்குடியின மக்களை பேசலாமா? இஸ்லாமியர்களுக்கு நான் விரோதமாக பேசினேனா? எப்படியெல்லாம் ஒரு அந்தர் பெல்ட்! உண்மையில இதெல்லாம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு ஆட்சி, மனசாட்சிக்கு விரோதமான ஆட்சி, மனசாட்சிக்கு விரோதமான ஒரு பேச்சுக்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் பேசி ஒரு அரசியல்வாதியாக இந்த உலகில் வாழ வேண்டுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து கட்டாயமா இந்திய மக்கள் எல்லோருக்குமே வந்துருச்சு. முதல்லையாவது மோடி மேல வந்து ஏதோ ஒரு மனிதாபிமானம், ஏதோ ஒரு வகையில ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு அது கூட இல்லாத ஒரு மிக கீழ்த்தரமான விஷயத்திலே வந்து மோடியை வந்து இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. சொல்ல வேண்டியதுதான், சொல்லி போட்டு அதற்கென்று ஒரு புதிய ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டு சொன்னதை சொல்லவில்லை என்னும் போதுல இவர் அடுத்துக்கு ஆட்சி வந்து எந்த அளவுக்கு சொன்னதெல்லாம் செயல்படுத்துவார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? காங்கிரசனுடைய தேர்தலுக்கு எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பது அது அவருடைய கோட்பாடுங்க. இவருடைய கோட்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிற கேட்கும் பட்சத்தில் நான் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக பேசவில்லை அப்படின்னா சரி, உங்களுடைய தேர்தலுக்கு என்ன இஸ்லாமியர்கள் ஆதரவா என்ன பேசிருக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லையே. தெலுங்கானா இன்னும் இதுல தேர்தல் சந்திரபாபு நாயுடு சோர்ஸ் யாரோ விடக்கூடிய சமயத்தை, தேர்தல் அறிக்கை விடக்கூடிய சமயத்துல ஜெருசலம் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இலவச இது வசதி, மற்றபடி இஸ்லாமியர்களுக்கு இலவச வசதின்னு சொல்லி போட்டு மெக்கா போகக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்லியிருந்து ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கை வெளியிடக்கூடாத அளவுக்கு அந்த அந்த அறிக்கைக்கு ஆதரவே இல்லாமல் அந்த அறிக்கை வெளியிடுவதற்கு பாஜகவில் யாரும் ஒத்துழைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு விரோதமா தான் இன்னைக்கு நடந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த 10 வருஷமாக. அதிலும் குறிப்பாக இந்த ஏப்ரல் 19 இருந்து இன்னைக்கு தேர்தல், முதல் கட்ட தேர்தல் நடந்ததோ அப்ப ஏதோ ஒரு பேச்சு ஒரு மாதிரியா இருந்தது. 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம்லாம் வந்து மோடியோடைய பேச்சு வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு பிரச்சாரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறத ஒழிய ஆதரவாக எந்த பிரச்சாரமுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு டிவியில கேட்கிறாங்க, ஆமா என்னங்க இந்த மாதிரிலாம் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக பேசுகிறீங்க? ஆனா இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசவே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நான் இந்துக்களையும் இஸ்லாமை பிரித்து பார்த்தேன், நான் பொது வாழ்விற்கு தகுதி இல்லாத உண்மை அதான் அவருடைய வார்த்தையிலே வந்துருச்சு. அவர் வந்து பொது வாழ்வுக்கு தகுதி இல்லாதவர் என்பதை அவரே சுட்டி காட்டி விட்டார் என்பதை பகிரங்கமான உண்மை. ஆமா, நம்ம அப்படித்தான் பார்க்கணும், வேற வழி கிடையாது. பிரதமராக இருக்கக்கூடியவர்லாம் வந்து இந்த அளவுக்கு நடந்து கொண்டார் என்றால் வரும் காலங்கள்ல வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பை அவர் கையில் ஒப்படைக்கக்கூடிய சமயத்துல அவருடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இன்னும் கீழ்த்தரமாக இருக்கும். சொல்வாக்கு இல்லாதவன் ஒரு மனிதனா? முடிஞ்சு போச்சுங்க. ஒரே வார்த்தை, சொல்வாக்கு உள்ளவன் தான் மனுஷன், சொல்வாக்கு இல்லாதவன் மனிதனே கிடையாது. சொன்னதை திருப்பி பேசுபவன் மனிதன் கிடையாது. அதே இடத்துல
பொய்யை சொல்லுவோன் மனிதனும் கிடையாது, அந்த அரசியல்வாதியுமே கிடையாது. ஆமா, பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.